ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி வரகரிசி வச்சு ஒரு முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, மராட்டி முக்கு, 2 பிரியாணி இலை இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 2 வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் லைட்டாக ஸ்லிப் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி இதுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் வரகரிசிக்கு 2 கப் தண்ணி. இந்த வரகரிசியை ஒரு நல்லா கழுவிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். இது சைடு ஒரு பேன் சூட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதை சேர்த்து இந்த சைடு ஒரு 3 முட்டையை வேக வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி மேலே வந்துருச்சு. இப்போ ஒரு வாசனைக்காக 1 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம், நெய். இந்த சைட் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த முட்டையை எடுத்து இந்த குக்கரில் வச்சிடலாம். ஏன்னா ரைஸ் நல்லா மேலே வந்துருச்சு. குக்கரை மூடி போட்டு ப்ரெஷர் போட்டு 1 விசில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு